ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் டார்கெட் எவ்வளோ செட் பண்ணாலும் பரவாயில்ல, 1:1 செட் பண்ணாலும் பரவாயில்ல, 1:1.5 இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறீங்களோ, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றாமல் இருக்க கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸ்டாப் லாஸும் டார்கெட் வந்து ட்ரேடிங்க்கு வந்து ரொம்பவும் இன்றியமையாதது. அது இல்லாமல் ட்ரேடிங்கே கிடையாது, அது புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்னென்னா ஸ்டாப் லாஸ்ன்றதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டார்கெட்டில் வந்து பாதி டார்கெட்டில் அது மாதிரி வெளியே வந்துடுறாங்க. ஸோ அது மாதிரி வெளியே வராதிங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் பெஸ்ட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு, பெஸ்ட்டு ஒரு புரோக்கர் எடு, அது மாதிரி ஒரு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நான் வந்து இதுதான் பெஸ்ட்டு புரோக்கர், இதுதான் இவங்க தான் நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து நான் பர்டிகுலர் யாரையும் சொல்ல விரும்பலை. ஓகே, இப்போது நம்ம ஜென்ரலாக என்ன எதிர்பார்க்குறோன்னா, புரோக்கரேஜ் கம்மியாக கிடைக்கணும், டிஸ்கவுண்டட் புரோக்கரேஜ் கிடைக்கணும், அது மாதிரி எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, அது கூடவே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கணும். ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக ட்ரிகர் ஆகணும். ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும், ஈஸியாக டக்குன்னு உடனே ட்ரிகர் ஆகணும். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதாவது நம்ம டிஸ்கவுண்டட் புரோக்கரேஜ்னாவே சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரி, அதுலேயும் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, யார் இது டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இதை டிஸ்கவுண்டட் புரோக்கர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும்? இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, இந்த விஷயத்தை நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணேன். சரி, இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்களுடைய விருப்பத்தை கேட்டதுக்கு ஒரு ஓட் போல் க்ரியேட் பண்ணேன். அதில் வந்து ஃபயர்ஸ் அப்படின்னு 27 பேர், அதாவது மொத்தம் வந்து ஓட் பண்ணவங்க எத்தனை 78 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 27 பேர் வந்து ஃபயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து 18 பேர் வந்து அலைஸ் ப்ளூ சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 17 பேர் வந்து ஏஞ்சல் புரோக்கிங், 16 பேர் வந்து அப்ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்களும் ஒரு டைம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்றத நீங்களும் ஒரு தீர்மானிச்சுக்கலாம். என்னுடைய சஜஷனும் அதே தான். இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எது யூஸ் பண்ணேன், இப்போ நான் வந்து ஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறேன், எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. நான் வந்து ஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா அது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் முன்னாடி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணுன்னா இமீடியட்டாக உடனே ட்ரேட் எடுத்து முடிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபயர்ஸில் வந்து போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஃபயர்ஸில் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு மேற்பார்வையை பார்த்துடலாம். இது வந்து ஃபயர்ஸ் டெர்மினல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பை ஆர்டர் எடுத்தாலும் சரி, சேல் ஆர்டர் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே நம்ம ஆர்டர் எடுத்துலாம். இப்போ பாருங்கள், இந்த நான் மேலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைங்களா? நீங்கள் வந்து பை சேல் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இடத்துல ப்ரைஸ் எடுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் பை சேல் எடுத்துலாம். இப்போ மவுஸ் எடுத்துகிட்டு போகிற பாருங்க க்ரீஸரை. இப்போ இதுக்கு மேலே போனால் பை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து நீ பை எடுக்கணும்னா பை எடுங்க, அவ்வளோதான். பை எடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். நீங்கள் குவான்டிட்டி கரெக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பை அங்கே பாருங்கள், ஸ்டாப்புன்னு இருக்குது பாருங்கள். அப்படின்னா அதுக்கு மேலே போனால் பை எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து நிறைய இதில் விஷயம் இருக்குது இல்லை. அப்புறம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதும் சரி, உங்களுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கும் சரி, ரொம்பவும் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஃபயர்ஸை. அதுக்கு முன்னாடி ஷேர்கான் அதுவும் நல்ல சாஃப்ட்வேர், ஆனால் கொஞ்சம் அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபயர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அலைஸ் ப்ளூ பரவாயில்லையா அப்படின்னா, அலைஸ் ப்ளூ நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பழகிடுச்சுன்னா அது உங்களுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தெரியும். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு சாஃப்ட்வேர் நல்லா இருக்குது, அதுக்கு இது கம்மி, அது கம்மி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி எது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். எல்லாமே ஒன்று தான். இன்னும் இதில் ஃபயர்ஸில் வந்து சார்ட் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மற்றதில் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து ஃபயர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட ட்ரேடிங் வியூவில் என்னென்ன பார்க்குறீங்களோ அந்த ஃபெசிலிட்டி ஆல்மோஸ்ட் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து ஃபயர்ஸ் 30 days வந்து சேலஞ்ச் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 30 days சேலஞ்சு. அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணி மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் வந்துட்டிங்கன்னா அந்த ஒரு மாதத்துடைய ப்ரோக்கரேஜ் எல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை, ஃபயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் 100 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தால் கூட மந்த் எண்டில் அந்த மாதத்தோடைய ப்ரோக்கரேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது அதில்.
அப்புறம் இன்னொரு விஷயமா சொல்கிறேன். சரி, இந்த ஃபயர்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறதை விட என்னுடைய லிங்க், இந்த கீழே கொடுத்த லிங்க் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண என்னென்னு கிடைக்கும், லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ பையிங் வியூ, சேலிங் வியூ, எங்கே பை பண்ணலாம், எங்கே சேல் பண்ணலாம், இது வந்து பியூர் லேர்னிங் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறேன். இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ், இந்த பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ்லாம் வந்து இதை வந்து அவங்க கால்ஸாக விற்கிறாங்க. ஸோ அது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ரிக்வஸ்ட், இது என்னுடைய சேனல் வந்து நம்ம லேர்னர்ஸ்க்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அவங்களுடைய லாஸ் நிறுத்தணும், அவங்களுடைய கவனம் செலுத்தணும், நம்ம எஜுகேஷன் மேலே கவனம் செலுத்தணும், அந்த ஒரு நோக்கத்துக்கோடு நான் இந்த இவ்வளோ விஷயம் நான் பண்ணிட்டு வரேன். தயவு செஞ்சு அந்த கால்ஸ் டிப்ஸ்னு விற்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இது அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ 120 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ப்ரைமில் அப்படின்னா 120 பேரும் கற்றுக்கிறதுக்காக வந்தவங்களா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நம்ம வெபினார் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட 50 பேர் கூட ஜாயின் ஆக மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட 70 பேர் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 70 பேர் வந்து வேறு யூடியூபர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு டிப்ஸு கால்ஸ் கொடுக்குற ஏஜெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் சென்ட் பண்ணுறது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஐடியும் உங்களுடைய பேர் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட். பாய்.